வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபகா இருக்காங்களா, அவங்க இருந்து போய் தீபக் கிட்ட பேசுங்க. பாருங்கள் தீபக், நான் உங்களுக்கு சொல்கிறது வேணால் சில்லித்தனமாக இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறது எல்லாமே உண்மை. அந்த மல்லி கேடு கெட்டவன், நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. கொஞ்சம் காலம் எங்கள் கூட இருந்து என் பக்கம் இருந்து என் பாசிட்டிவில் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்களா, அடுத்த செகண்டே நாம் திரும்ப ஒன்றா வாழலாம், உங்கள் குழந்தை கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம ரெண்டு பேருக்கூட கருத்து வேறுபாடு வந்தது இதனால தான். நான் போலீஸாக இருக்கிறதுனாலே, நீங்கள் வக்கீலாக இருக்கிறதுனாலே தான். நீங்கள் உங்களோட கிளைண்ட்டை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போராடுறீங்க. நான் குற்றவாளி என்றைக்கும் தப்பிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராடினேன். நீங்கள் என் மேலே தான் குற்றம்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. இப்போ கதறதே குதிரதேனா ஒன்றும் பண்ண முடியாது. நான் இப்போ சொல்கிற வாக்குறுதி கொடுக்குறேன். நீங்கள் மல்லி கேஸ்லேருந்து வாபஸ் வாங்கிக்கிட்டால் அடுத்த செகண்டே நான் மல்லியை தக்க தண்டனையோட ஆதாரத்தோட நிரூபித்து அவளை ஜெயிலில் தள்ளிடுறேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நாம் நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக வாழலாம். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க. ஆப்ஷன் எனக்கு கொடுக்காத, இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசாத. நான் திரும்ப சொல்லிட்டேன், ரெண்டு பேருக்கும் தான் பொண்ணு மேலே உரிமை இருக்கும். உங்க கூட திரும்ப வாழ்கிறதுன்றது நடக்காத விஷயம். ஒரு கண்ணாடியை எடுத்து கீழே உடைச்சிட்டு அந்த கண்ணாடியை மறுபடியும் இருந்த மாதிரியே பண்ணணும்னா அதை உருக்கி அதை திரும்ப குழந்தையிலிருந்து திரும்ப உருவாக்குற கதை தான். நான் திரும்ப மனிதர்கள் திரும்ப வரமாட்டோம், திரும்ப குழந்தையாக மாட்டோம், அவ்வளோதான். நம்மளோட சாப்டர் முடிஞ்சு இறந்தது தான். அது போல தான் நம்மளோட காதலும் நம்மளோட இணைப்பும். இதுக்கு மேலே ஒட்டாது. இதுக்கு மேலே எங்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தில் சில்லித்தனமாக கேட்காத. நான் எப்பொழுதும் இதுக்கு நான் அடி பண்ணிய மாட்டேன். உன் மேலே தப்பாக வச்சுக்கிட்டு உன் தம்பி கெட்டவன், உன் தம்பி கேடு கெட்டவன், உன் தம்பி கேடு கெட்டவன்னா அவனோட கேரக்டர் அந்த மாதிரி. அதனால் அவன் மைண்டுக்குள்ளே என்ன நினச்சின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே நல்லா தெரியும். அவன் ஒரு விஷயம் நடக்கலைனாலும் அது நடக்குது அப்படின்ற மாதிரி அவனே அவன் கற்பனையில் கற்பனை உலகத்தில் வாழ்ந்துன்னு இருக்கான். அவன் சொன்னதை நம்பி உன் கூட சேர்ந்து நானும் மல்லியை தவறாக புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உண்மை எது பொய் எதுன்னு சொல்லிட்டு நான் தீர விசாரித்தேன். நீ அடிப்பட்டவன், அதனால் உனக்கு அந்த உண்மையை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். அந்த உண்மையை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் காலங்கள் உனக்கு தேவைப்படும். அதனால் நீ தவற புரிஞ்சுக்கிட்டு நீ திருந்தி என் கூட வாழ்கிறதா முடிவெடுத்து வந்தா வா, அப்படி இல்லையா நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரே வார்த்தையில் சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் எந்த பக்கம் போனாலும் குத்துதே குடையுதுன்னா நான் என்னடா பண்ண முடியும்? நான் பண்ண தவறு இப்போ என் வாழ்க்கையை ஒரு பக்கம் புரட்டி போட்டுருச்சு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. என்னடா ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேற எதுவும் இல்லைங்க. கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் தீபக் பேசினது எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு வரும்போது கேட்டுறாரு. உடனே தீபக் கிட்ட தீபக் எதுக்கு எங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி அரிய வாய்ப்பு கிடைக்காது. நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணி இந்த கேஸ்லேருந்து வெளியே வரதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நீங்கள் தேவையில்லாமல் இதில் மாட்டி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வீணழிச்சிக்கமானா இதுக்கப்புறமாவது நீங்கள் சந்தோஷமாக இருங்க. உங்கள் மனைவி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களோ நீதி தான் என்றைக்குமே வெல்லும். நீங்கள் உங்கள் மனைவி கூட சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை விஜய், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு நீதி நேர்மை இது கண்டிப்பாக என்னோட தொழிலில் நான் அதை எப்படி நினச்சின்னு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் காசுக்காக நான் யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன். ஆனால் அவங்க பக்கம் நியாயம் நேர்மை இருக்குன்னா அவங்கள எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஒரு சிக்கல்லையும் சிக்க வைக்காமல் அவங்கள காப்பாற்றுறது என்னோட கடமை. அதை நான் எப்பொழுதும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசுகிறாரு. யார் அந்த மனுஷன் இந்த மாதிரி ஒரு தங்கத்தை பார்க்கறது இந்த உலகத்தில் அரிதுங்க. இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு பக்கம் காசுன்னாவே ஒரு பக்கம் வாயை பொழந்துன்னு போகிறவங்களாக தான் இருக்காங்க. ஆனால் காசே கொடுத்தாலும் தான் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் அடுத்த செகண்டே அந்த தவறு திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. பார்த்தியா தீபக், இவரை மாதிரி ஒரு மனசு அந்த உலகத்தில் ரெண்டு பேர் இருந்தால் போதுங்க, இந்த உலகத்தை திருத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அது போல தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் தீபிகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ராஜேஸ்வரிக்கு ஒரு கால் ஃபோன் வருது. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உங்களை பிளாக்மெயில் பண்ணிருந்தாங்க. அவன் ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டான். வந்ததோட மட்டும் ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி, என்னம்மா ராஜேஸ்வரி, சுடர் ஞாபகம் இருக்கா? சுடரோட கொலை ஞாபகம் இருக்கா? எனக்கு தேவையான பணத்தை நீ ராஜேஸ்வரி கொடுப்பேன்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் நீ கொடுக்கல. இப்போ உன்னோட வாழ்க்கை சிக்கலில் மாட்டின்னு முழுகுது. அது மட்டும் இல்லாமல் ரேணுகாவை கொன்னது யாருன்றதையும் எனக்கு தெரியும். சைடில் ஒரு பொண்ணு நின்று இருக்காங்க. அப்போ சுடர் சாகலையா? சுடர் உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, ஆமாம், சுடர் உயிரோடு தான் இருக்காங்க. சுடர் இருந்துட்டு தான் ஃபோன் பண்ண வைக்கிறாங்க. சுடரை பொறுத்த வரைக்கும் இப்போ செக்மேட்டில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை 1 கோடி. ஒரு பக்கம் கதிரேசங்கிட்ட 50 லட்சம் அடிக்கணும், மறுபக்கம் ராஜேஸ்வரி கிட்டேருந்து 50 லட்சம், ரெண்டும் சேர்த்தனா 1 கோடி. விஜயால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது, தெருக்கோடியில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்கிட்ட ஆட்டிய பொண்ணுன்னு பல வகையில் பல விதத்தில் இவங்க திருட முடிவு பண்ணிடுறாங்க. ஃபோன் பண்ணதும் அப்படியே சும்மா ஒரு பக்கம் ஆடி போயிருந்தா. இது ரேணுகா சுடருக்கு மட்டும்தான் தெரியும் ரேணுகாவை நான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சுடருக்கு யார் சொல்லியிருப்பான்? அதாவது அந்த திருடனுக்கு யார் சொல்லியிருப்பாங்க? சுடர் ஒரு வேளை இறந்துருந்தால் அவன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இந்த சிக்கலில் மாட்டிக்கணும்லே ஒரு பக்கம் இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாளோ? இவனுக்கு சிக்கல் வர நேரத்தில் நம்மளை பிடிச்சி விக்கல் மாதிரி யூஸ்
யூஸ் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் என்னங்க சந்தேகம், இதுதானே உண்மை, இதுதானே சமத்தனம், இதுதானே சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்ற வாக்கில் இவர் ஒரு பக்கம் மாட்டிக்கினாரு. ஒருத்தர் அவரை காப்பாற்றணும் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கணும் சிக்கிக்கணும் வாழ்க்கையை ஒரு பக்கம் சீரழிஞ்சு போகிற நிலைமையில நின்றுட்டு இருக்காரு. இப்போ என்னடா பண்ணுறதுடி, எனக்கு ஒரு வழியை காட்டுங்கடாடி, இந்த வேதனையிலையும் துக்கத்துலையும் துயரத்துலையும் என்னால் இனிமேல் வாழ முடியாது, எனக்கு ஒரு பாதையை காட்டி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கதறி தேம்பி வெம்பி நொந்து வேதனையில் கதறி அழுறாங்க ராஜேஸ்வரி. உடனே தீபிகாவுக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ தீபிகா, என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சிலேருந்து பீச்சிலேருந்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஆரம்பிக்கிறாங்க. என்னடா பேசுறது எதுடா பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் திருன்னு திருவிழாவில் காண போன மாதிரி முடிக்கிறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு சின்ன பின்னம் ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியலையே, எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டாகவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கு தாங்க சொல்கிறது, எவ்வினை ஆனாலும் அவ்வினை, உவ்வினை ஆனாலும் உவ்வினை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒன்றும் பெரியவர் சொல்லுங்க. என்னடா பழமொழி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது தெளிவாக புரிஞ்சு அறிஞ்சு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஒரு ஃப்ளோவில் அடிச்சுட்டு போயிட்டு அதுக்கான அர்த்தம் கண்டிப்பாக இருக்குது. அர்த்தம் இல்லாமல் ஒரு வார்த்தை நம்ம சொல்ல மாட்டோம். அதுக்கான அர்த்தம் என்ன, அதுக்கான விரிவாக்கம் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. இன்றைக்கி ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இவ்வளோ நிதானமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருவர் வந்து நமக்கு தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக பேசினா எங்களுக்கு வந்து மைண்டில் டக்குன்னு அது பதியல, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக நிறுத்தி நிதானமாக பேசுங்கன்னு சொல்லிவிட்டு அதனால தான் இவ்வளோ அழகாக ஸ்லோவாக நிறுத்தி நிதானமாக பேசினிருக்கேன். இதுவும் ஃபாஸ்ட்டாக இருக்கா இல்லை ஸ்லோவாக இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. இன்றைக்கி டுடே நம்மளோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க். இந்த பார்த்தீங்களா என்னோட பெயிண்டர் அந்த பக்கம் திரும்புங்க, இவர் தாங்க எங்களோட பெயிண்டர், செம்ம பெயிண்டர். ஆனால் வேற மாதிரி ஒரு பக்கம் பெயிண்டிங் வேலை செய்ய தவிர்த்து வேறு எதுவுமே பண்ண மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பர்ஃபெக்டாக வேலையில் தான் அவரோட நோக்கமெல்லாம் இருக்கும். பெயிண்டிங் ஒர்க்கும் செய்வோம் பார்த்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.